ஹலோ, வணக்கங்க. சேலம் மாவட்டம் மாமாங்கத்தில் ஊத்து கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்குதுங்க. அந்த முனியப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நல்லா நோம்பி சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் வந்திருக்குறோம், குடும்பத்தோடு வந்திருக்குறோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கூட்டம் அவ்வளோக்கும் இல்லை. போன வருஷம் வந்து பயங்கர கூட்டம் இருந்துச்சு. இந்த வருஷம் கூட்டம் இருந்திருக்கும் பழகுது. நாங்கள் வர டைம்லாம் சரியாக கூட்டம் இல்லை. அப்புறம் அப்படியே ஜாலியாக நாங்களும் அப்படியே ஒவ்வொரு கடையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக வந்துக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, ரிட்டனு நாங்கள் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வரும்போது அப்புறம் சின்ன பிள்ளைங்கள வரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா 2 பசங்களையும். அவங்க 2 பேரும் அது வேணும் இது வேணும்னு ராவடி. அப்புறம் ஊற்று கிணத்துல தண்ணி வரதெல்லாம் பார்த்துட்டு, அந்த தண்ணி எங்கேருந்து வருது, அது எப்படி போகுது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு கடையில் பானிபூரி ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த வருஷம் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஊற்று கிணத்துல வந்து ஆளுங்க மேலே வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த ஆலமரத்துக்கு வந்து பெருசாக தண்ணி மோட்ரு ஒன்று ஸ்பிட் பண்ணி அந்த தண்ணி வந்து மேலேருந்து பட்டு அந்த ஆலமரத்தில் வந்து அப்படியே கீழே அப்படியே ஊற்றுனுச்சு. ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் அளவுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு அருவியிலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்று கிணறுங்கிறதோட ஒரு அருவியில் குற்றால அருவிங்கிற மாதிரி ஒரு அருவியிலேருந்து தண்ணி வடிஞ்சு வந்து மேலே எப்படி படுமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்துட்டு அங்கே எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே பொறுமையாக வந்தோம். அதை பாருங்கள், கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ ஹைட்லேருந்து அப்படியே ஃபோர்ஸாக போய் அந்த தளவில் வந்து அந்த ஆலமரத்தில் வந்து பட்டு அந்த தண்ணி அப்படியே கீழே வடிஞ்சு அப்படியே கொட கொடன்னு அப்படியே மழை துளி மாதிரி அப்படியே சாரல் மாதிரி அப்படியே ஊற்றும் பாருங்களேன். அது எத்தனை பேர் ஊற்றுறாங்க பாருங்கள் ஒரே டைமில். அதான் இதுதாங்க பார்த்தீங்களா. இதை பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு 50 60 பேர் பக்கமாக ஊற்றிக்கலாங்க. அந்தளவுக்கு இந்த டைம் வந்து எல்லாம் பந்தோபஸ்து பண்ணி நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. அது இல்லாத போலீஸ் பந்தோபஸ்து ஆளுங்கெல்லாம் அவேர்னஸ் பண்ணுறது, போலீஸ் ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் போகணும், அதே மாதிரி வண்டியெலாம் குறுக்க நடுக்க ஓட்டக்கூடாது, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாம் பண்ணாங்க. பரவாயில்ல. இதே இந்த போன வருஷம் கூட்டம் இருந்தாலும் இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அது இல்லாத கொஞ்சம் சந்தோஷமாக நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பாருங்கள், அதான் தண்ணி ஊற்றுற இடம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அப்படியே ஃபேமிலியாக போயிட்டு ஃபேமிலியாக வந்தோம். வருஷம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. முடிஞ்சால் அடுத்த வருஷம் வந்து ஊற்று கிணத்துக்கு வந்து நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாத கூட்டமும் வந்து சொல்லிக்க முடியாத அளவுக்கு கூட்டமும் இருக்கும். எங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா முனியப்பன் கோயிலுக்கு ஆடி 18னா இதுதான். ஆடி 18ல் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குங்க முனியப்பன் கோயிலில். ஊற்று கிணறுன்னு இதுதாங்க இடம். பார்த்துங்க, அந்த சாரில் வந்து கீழே விழுந்துட்டு இருக்குதுங்க. அதனால எல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் ஆடி 18க்கு வந்துடுங்க.